நீ ஏன் கையை இப்படி குறுல விட்டா? I stand here only. I know English na. You are the English medium. I am government high secondary school, but I know English. But I am the talent guy only. Talent guy. Talent. Ladi wangi na pakalliya. சரி மா நாகப்பழம் இல்ல கொய்யா பழம் தான் போ. அப்படி எட்டி வச்சறோம் போடி. No. கல்யாணம் பண்ணா ஜாலியா இருக்குன்னு நினைச்சேன். தேவையில்லாத கல்யாணம் பண்ணிக்கின்னு இதெல்லாம் என்ன நம்பலாம் குப்பை பெருக்குத்தாடா. நாடா எங்கடா ஆடுறானியா? குப்பை சேர்ந்த உடனே அம்மா வீட்டுக்கு ஓடிடுறாப்பா. குப்பை சேர்ந்த உடனே அம்மா வீட்டுக்கு ஓடிடுறா. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன் அதுன்னு வேணா ஓடிடுறான். குப்பை சேர்ந்த உடனே உதவி பண்ணுறதுக்கு யாருன்னா ஒருத்தவங்க இருக்கிறாங்களா நம்மளுக்கு? என்ன பெருகிட்டு இருக்கிறியா? என்ன பண்ணி இவ்வளவு வெள்ளை வெள்ளையா இருக்குது? ஐயோ நீயா பெருக்குனா? நான் படிக்கிறியா இல்ல எப்படித்தான் ஒன்றும் புரியலையா? படிக்கிறீயா? என்ன வெள்ளை வெளியே நிக்குது இது மாதிரியா? இதெல்லாம் என்னடி இதெல்லாம் ஸ்லாங் இதெல்லாம்? உனக்கு சிக்கன் பிரியாணிக்கு வச்சுக்கிறாங்க பாரு. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். குடல போயார கொஞ்சம் பெருக்கான் அம்மா. உனக்கு கை கால் இல்ல, உன்னை தானே பெருக்கு சொன்னாங்க, நீ தான் பெருக்கணும். என்ன பெருக்கு? நான் பொண்டாட்டி வீட்டுல இல்லம்மா, மனைவி வீட்டுல இல்ல, அவங்க போயிருக்காங்க. அப்ப நீ தான் பெருக்கணும், நான் ஏன் பெருக்கணும்? அப்ப அமைதியா இருங்க, அடி வாங்கின்னு ஓடுவீங்க. குனிஞ்சு அப்படி பெருக்க கூடாது. காட்டா இப்படி பெருக்கணும். நீனா இப்படி பெருக்குதா? சரி அடி பெருக்கான் மண்டப்பால் உனக்கு புரியுதா? நான் இன்னாடி குச்சிலாம் கீழே உந்து இன்னாடி எடு குஞ்சு எடு குடிய தேவையில்ல. அதை வேலை பண்ணுங்க. அதை பிரசிதா சத்தியமா அடிச்சிடும் சொல்லிட்டு நான் இங்க வந்து அவன் வயிற்று வச்சுல இருக்கிறானுங்க, அவன் கிரிக்கெட் ஆடுறானுங்க, அவங்க அங்க போய் கபடி ஆடுனுக்குறானுங்க. என் தலையை எடுத்து நான் இங்க வந்து லோல் போட்டு கிடக்கிறேன் மாடி. உன்னை யார் பெருக்கு சொல்லுங்க? கல்யாணம் மட்டும் பண்ண கூடாது அடுத்த வருஷம். கல்யாணம் ஆகி 2 அடுத்த வருஷம் அடுத்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகி 2 குழந்தைக்குது உனக்கு. இருக்கட்டும் போ. மண் எவ்வளவு வெள்ளை வெள்ளையில இருக்குது பாரு. ரிஷிதா சத்தியமா அடிச்சிடுவோம். நான் அடிச்சிருவா தலை வலிடி எனக்கு. ஒரு மாதிரியாக ரெண்டு மைண்ட் பித்து பூச்சி போன மாதிரி சுத்திங்க ரெண்டு. நான் கம்முனு எவ்வளவு குதிரி இந்த பரவாயில்ல பொடி சரி துண்ணுங்கண்ணே. படிக்கிறதுன்னா இது பண்ண மாட்டேன். தேங்காய் துண்ணுன்னு கொயக்காய் சாப்பிட்டுன்னு குறைங்கே தோதிச்சவங்க. அதான் இருக்குது பேரு. வீடு நாசி சேகுது கம்முன்னு போய் நல்லா பெரிய ஒரு அட்டியா 1 மணி நேரமே பெருக்கினுக்குற. அப்படி எட்டி வச்சிடும் பொடி. 1 மணி நேரம் டென்ஷன் ஆயிட்டியா? 2 மணி நேரம் பெருக்கினுக்குற இந்த அட்டியா. என்னம்மா வர்ற ஆளு இந்த குப்பையெல்லாம் பார்த்த உடனே ஞாயிற்றுக்கிழமை விட மாட்டான். நம்மள பெருக்க சொல்லிடுவான்ட்டு கிளம்பி ஓட்டி அடிவோம் மாமி. வா நான் அவளை மாதிரி பொம்பளை உலகத்திலே கிடையாது சத்தியமா சொல்றேன். உடம்புலாம் அரிக்குது. குளிச்சுட்டு அவன் கோயிலுக்கு போக வேண்டிய குப்பை பெருக்காடி வருவானுங்க. மங்களகரமா குளிச்சுட்டு எந்த ஊர்ல பெருக்குறாங்க? குளிக்கிறதுக்கு அதான் சொல்றான். நீயும் வந்து இது மாதிரி மனசு கஷ்டத்துல இருக்கும்போது நீ வந்து பங்கு போட்டுக்கணும். எப்படி மனசு கஷ்டத்துல இருக்கும் போது ஒருத்தவங்களை பங்கு போடக்கூடாது. கூட ஆறுதல் தட்டி கொடுக்கணும். மாமா மாமா காட்டுங்க மாமா நான் பெருக்கிறேன் மாமா அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும். யார் தாங்க அரிசிங்க சமைச்சிருக்கிறாங்க. உங்க சாப்பாடு வேணாம் கிளம்ப சமைச்சிருக்கிறாங்களா? குக்கிங் செஞ்சிங். நீ உன் குடல அரைப்ப மட்டனு. நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். வெஜ் நீ செஞ்சு சாப்பிட்டு குழம்பு முன்னாடி பேசினுக்கிற பொடி. நாளைக்கு திங்கக்கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு ஃபுல்லா ஹோம்வொர்க் முடிச்சாதான் நாளைக்கு வந்து திருப்தியா போக முடியும். கெத்தா 4 பேர் பசங்க எதிரில ஒரு கெத்தா எல்லாத்தையும் முடிச்சுட்டான முடியும். இப்பயே குரங்கு மாதிரி சுத்தி கிடக்குறீ. நீத்தா குரங்கு மாதிரி சுத்தி கிடக்குறியா? குரங்கு மாதிரி சுத்தி கிடக்குறியா? என் வீடு
என் மனைவி வந்தா இப்போ சுத்தம் பண்ண பண்ணுவாங்க. அப்ப ஏன் படிப்பேன்? நான் எப்போ வேணாலும் படிப்பேன். இஷ்டம். பேச முடியாத அளவுக்கு லாக் பண்றியா என்ன? ஆமா போ. உங்க அம்மா அங்க தனியா தானே வேலை செஞ்சுருக்காங்க. ஆமா போய் வாங்க இந்த களி எதனா உன்னை அரிஞ்சு கூட இப்பத்துல இருந்தே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செஞ்சினாதான் படிச்சுட்டு ஒரு வீட்டுல நல்ல கௌரவமா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா அங்க போய் ஒரு கௌரவமா நீ ஒரு வேலை செஞ்சீங்கன்னா பரவாயில்ல. நல்லபடியா பொண்ணு வளர்த்து வச்சுக்கிறாங்க. சூப்பர். நான் காரி மூஞ்சிய சீமிச்சு தொட்டி விடுவாங்க. நாங்க படிக்கிற வேலை தான் சின்ன வயசுல வரதான் பெரிய வயசுல வரும். இப்பத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ண கத்துக்க. ஆமா ஆமா அரைக்கிடுவேன். குப்பைய பாரு குப்பைய. குப்பை அவனுக்கு எவ்வளவு பேச்சு பாரு. ஐயோ இவர் இங்க இருந்து கத்திங்க தான் ஓட போறாருன்னு நினைக்கிறேன். என்னன்னு நாளைக்கு காலையில வயிறு வலிக்குது. நாளைக்கு காலையில எனக்கு வயிறு வலிக்குது பயந்துக்கணும். ஹோம்ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ண போறா. தேங்காய் காலி பண்ணிட்டேன். குரங்கே தோத்துறண்டி சத்தியமா சொல்றேன். எவ்வளவு சீக்கிரண்டி அதை கோதுன்னு கோதுனா வாயால முஷ்டியா இப்போ குடலார போ எதனா இருக்குது. சிப்ஸ் எதனா இருக்குது போ. சிப்ஸ்லாம் இல்ல காலி பண்ணிட்டேன். காலி பண்ணிட்டியோ அம்மன் பண்ணிட்டியோ. ஓரமா சனினா ஓரமா. ஏய் கால் விடி நான் இப்படி உட்காருவேன். அப்படி வாழையெல்லாம் அப்படி எடுத்து போனாங்க. சும்மா வந்து இங்க விளையாண்டு இருக்காத சொல்லிட்டு நானு ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். இங்க வந்து உட்காந்து குட்டி சத்தம் மாரி இது பண்ணு கிடக்குற நீ. அப்படி சுத்தின் போய் அங்க போயிட்டு போ. என் செட்டு பசங்க எல்லாம் என்ன மாரி செட்டில் ஆயிட்டானுங்க தெரியுமா? அதெல்லாம் என்ன பண்ணோம். குணான்னு ஒரு பையன் அவன் எவ்வளோ நிம்மதியாக இருக்கிறான் தெரியுமா? வாழ்க்கையில் எவ்வளோ லைஃப் அவனுக்கு என்ன சொல்றது. அவனுக்குலாம் கொடுத்து வச்ச வாழ்க்கை. நம்மளுக்கு தேவையில்லாத வந்து மாட்டிக்கணும் ரோல் போட்டு கிடக்குறோம். ஏந்திரி இப்படி இருந்து இப்படி குணா கூட பரவாயில்ல. உங்க அப்பா இருக்கிறான் பேரு மச்சான். உலகத்திலேயே அவனுக்கு கிடைச்ச மாதிரி பொண்டாட்டி உலகத்திலேயே கிடைச்சிருக்காது. எவ்வளோ நிம்மதியா வாழ்க்கை வாழ்ந்துங்கிறான் தெரியுமா? அவன் போய் கேட்டு பாருங்க அப்பாவை. ஏந்திரி. சும்மா வந்து பாத்துக்கிறேன். இதே இடத்துல பெருக்கின்னு இருக்கிற சுத்தமா இருக்கணும். ஒரு இடமா இருந்தாலும் நறுக்கணும் சுத்தமா இருக்கணும். சுத்தப்படி சுத்தம் பண்ணணும். சும்மா நம்ம இது பண்ணு மாரி பண்ண உதவி பண்ணு. உதவி பண்ணு. சரி நம்ம ஒரு தங்கச்சி பொண்ணு உதவி பண்ணுதுன்னா நமக்கு ஒரு திண்டாட்டமா இருக்கும். திண்டாட்டமா இருக்கும். இங்க பெருக்கிறியா பெருக்கி இப்படி விட்டு போயிடுறேன். இங்க போயிட்டு திருப்பி வந்து இதே இடத்துல பெருக்கு. அப்புறம் வாழலாம் இருக்குது. வாழலாம் இருக்குது. வாழலாம் எடுத்து போகணும். தமிழ்ல சொல்ல வந்து தோட்டம் தோட்டங்கள். தோட்டங்களா? இங்க பெருக்கணும் அங்க பெருக்கணும். அதுவும் நம்ம கார்டன் பெருக்க வேண்டியதானே. யாரு அந்த கார்டனை செருப்பு அடிப்பாங்க அவங்களுக்கு. சரி சரி இங்க பெருக்கிட்டு இங்க யார் பெருக்கிட்டு? அவங்க தாத்தா வந்து பெருப்பாரு. யாரு? ஜெர்கா வந்தா. ஜெர்கா என்ன பயம் காட்டி ஃபர்ஸ்ட் அந்த மூஞ்சில செஞ்சதா பயம்? நானா இப்படி பண்ண பேய் மாரி பண்ணு கடா. பேய் மாரி பண்ணுங்க. சனினா காட்டு காட்டு காட்டு. ஐஸ்கிரீம் வாங்கிட்டாரு உங்க அப்பா? வாங்கிட்டு சொன்னியா? வாங்கிட்டாரா? உனக்கு ஒழுங்காட்டின்னு சாப்பிடலான்னு. நீ சாப்பிடுமாம்மா? நான்லாம் எவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டேன், எவ்வளோ பிரியாணி சாப்பிட்டேன். இப்போ நாங்க ஒழுங்கா திருந்தி ஒழுங்கா இருக்கோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வந்து வயிற்றுக்கு வேலைக்கு ஆகாது. நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்டா முடிஞ்சு போயிடுச்சு. பேர் நிம்மதியாக வாழணுமா? ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடு. வயிறு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டு போயின்னே இருக்கும். ஹோட்டல் சாப்பாடு அதுக்கு நான் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுங்கிறியா? தினமும் சாப்பிட்டுங்கிறியா? அது சாப்பிட்றதுக்கு போய் அங்கே இதுவும் இருக்கும் பாரு இட்லி. இட்லி சாப்பிடலாம். நீ போய் சாப்பிடு இட்லி. நீ வேற எது தப்பா தானே நினைச்சீங்க? மாமா நம்மள எதுவும் சொல்ல போறாருன்னு. இல்ல நானும் அந்த இட்லி தான் நினைச்சேன். அப்படியா? உனக்கு இட்லி நான் பிடிக்கும் தானே? உனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல நீ அதிகமா தோசை தான் சாப்பிடுவேன். தோசை வந்து என்னது? தோசையில என்ன? அதுவும் இட்லி விட உனக்கு சாம்பார் தான் உயிர். உனக்கு சாம்பார்னா இந்த உலகத்தோட யார விட்டாலும் உனக்கு சாம்பார் தான். சாம்பார்னா இந்த உலகத்தை விட யார விட்டாலும் சாம்பார். என்ன பேசுங்க வாயில ஒண்ணு தோல் உருளை போடுது நாக்குல. உனக்கு நாக்குல எப்படி தோல் உரியா? கையில உரியா கால்ல உரியா? இல்லடா பேச்சு வர மாட்டேன். நாக்குல எப்படி உரியா? பேச்சு ஒழுங்கா வர மாட்டேன். பேச்சு ஒழுங்கா இல்லைன்னா தோல் உரியணுமா? சரி உலகத்திலே ஒரு நிம்மதியான ஆள் யாரும் பார்த்தா கேமராமேன் தான்.
ஒன்றும் வேலை ஒன்று நிம்மதியாக நின்று கொடி வருது எங்கந்தா பெருகு 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 கம்முன்னு போடி. சத்தியமா சொல்றேன், ஏன்டி இவ்வளோ காரி கொஞ்சம் சீமிச்சுன்னு இருக்கும்போது உங்க அம்மா கிட்ட நேத்து சாப்பிட்ட கிளாஸ்ல தூக்கி தலையிலே அடிச்சாங்கடா, அசிங்கமா இல்லை உனக்கு? சரி, அதோட நேத்து உன் பொண்டாட்டி எங்க மாமி தோசை கல்லால தூக்கி உன்னை அடிச்சாங்க, உனக்கு அசிங்கமா இல்ல? தோசை கல்ல தூக்கி அடிக்கல, தோசை கல்ல புடிங்கன்னு கழுவி வச்சு தோசை கல்ல தூக்கி போட்டாங்க. அது லட்சமே தெரிஞ்சிருக்காங்க. அப்போ கிளாஸ் அம்மா மட்டும் தண்ணி பண்ண சொல்லி தூக்கி போட்டாங்க. That is enough. பெருக்கு பெருக்கு பெருக்கு. Please go that side. Please, I'm stand only here. This is only broomstick. I'm on a relation. Oh, you go. I stand here only. I know English na. You are the English medium. I'm government high secondary school, but I know English. But I'm the talent guy only. Talent guy. Talent guy. Talent no. Tell Please, you. You tell me English. Talent girl. Talent girl. Talent girl. Talent girl. Sir, you tell me English. English. They don't is you lucky. Lucky. What is mean by lucky? இதுக்கு தான் லாக்கின்றல, அதுதான் தட் இஸ் ஒன்மே லாக்கி. சும்மா சுத்திக்கின்னு சும்மா மனப்பாடம் பண்றதுக்கு போக கூடாது. மனப்பாடம் பண்றதுக்கு போக கூடாது. நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன், இங்கிலீஷ் பேசுறவங்க தான் இங்கிலீஷ் மீடியம். You speak in English. சும்மா வந்து இங்க நம்ம கிட்ட சின்ன பொண்ணுங்கிறது இறங்கணும்னா அவ்வளவுதான். No. எல்லா லாங்குவேஜும் தெரியும். சரி, கொரியன் பேசலாம். ஐயோ, கொரியானா? மலபார் லாங்குவேஜ் சொல்லலாம். மலபார் லாங்குவேஜா? ஆமா, சரி பேசு. என்ன மலபார் லாங்குவேஜ்? எனக்கு தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கேரளா எல்லாமே தெரியும். நீ கிளம்பு. சரி, ஹிந்தி சொல்லு. கானா காயா சாப்பிட்டியா? டுமாரோ நாம் கே ஹே? சும்மா நாங்க சும்மா பெருகினுக்கிறேன் நினைச்சுன்னு கதமா நம்மள. போமா, தெலுங்கு பேசு. எல்லாம் தொந்தரகராரா போ. தொந்தரகராரா எது கொத்தரக்கா பொரியலா? ஆமா, கொத்தரக்கா பொரியல் தான். போ. போடி கம்முன்னு போடி. எங்க வெறி ஏத்தின் சத்தியமா சொல்றேன், வெறி ஏத்தின் போடி. தோசைக்கல்ல அடி வாங்கின பையா, கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லையா? தோசைக்கல்ல வாங்கின பையா, தோசைக்கல்ல அடி வாங்கினே ஞாபகம் இல்லையா? சரிம்மா, நாகப்பழம் இல்ல கொய்யா பழம் தான். போ. அடி ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லையா? போடி. சரிடி போடி. தோசைக்கல்ல இல்ல அடி வாங்கினே எதுக்கு வந்து என்ன தொல்லை பண்ணுகிற? தேவையில்லாத. ஞாபகம் இல்லையா? பெரியவங்க கிட்ட வாங்க போங்க பேசினாதான் ஒரு மரியாதையா இருக்கும். எல்லாருக்கிட்டையும் வாங்க போங்க அப்படின்னு பேசு. போங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க, முக்காத போ. ஆனா சத்தியமா சொல்றேன், உங்க அப்பா பாவம் லோல் படி ஃபியூச்சர்ல பாரு. சனி நானி ஏன் சனி பிறந்த பொண்ணா நீ? தோசைக்கல்ல அடி வாங்கியே ஞாபகம் இல்லையா? தோசைக்கல்ல அடி வாங்கியே ஞாபகம் இல்லையா? ஐயோ ஞாபகமையா? எங்க அப்பா கிட்ட சொல்ற முன்னாடி கிட்ட தோசைக்கல்ல அடி வாங்கி உனக்கு அசிங்கமா இல்ல? நாயவா போறம்ப கூட நானும் பாத்துனுக்குறேன். அடிக்கூடாதுன்னு சும்மா சீனை போட்டுனுக்குறேன். சனின நடிக்காத போ. சொல்லு போ, கமாட்டு சொல்லு போ. நாய பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குற நாயே. சீமிச்ச நாயவா? ஐயோ நீ ஓர வர வேண்டிய திரடி. சத்தியமா நீ ஏன்னு கையை அப்படி குருல விட்டா? பொடி உண்மையா அந்த இது ஒரு தீக்காச்சு உண்மையா பட்டுச்சிரி குழந்தை மேல. வா பண்ற